ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு உங்ககிட்ட பேச போகிற டாபிக் என்னன்னு சொன்னால், நம்ம லாஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குட் ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட்டை பற்றி. அந்த ஒரு டாப்பிக்கோட கண்டினியூட்டின்னு வேணால் சொல்லலாம். அந்த டாப்பிக்கில் வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்துட்டு மேபி என்னை வந்து பார்த்துட்டு போயிடுக்கும் அப்படின்னு மேபி எங்கள் அப்பாவோட அக்காவாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். அவங்களோட ஸ்டோரி வந்துட்டு என்னமோ இன்றைக்கி எனக்கு சொல்லணுங்கிற இன்றைக்கி மார்னிங்லேருந்தே எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துட்டே இருக்குது அவங்கள பற்றி இன்றைக்கி பேசணுங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் அந்த டாபிக் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. அண்ட் தென் நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், எங்கள் ஃபேமிலியில் யாருமே 60க்கு எபோவ் தாண்டினதில்லை, எல்லாருமே ஒரு மாதிரி மரணத்தில் தான் இறந்துருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன் உங்ககிட்ட. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்கன்னு சொன்னோம். எங்கள் அப்பாவுக்கு 2 அண்ணா 2 அக்கா 1 தங்கச்சி, இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க. ஓகேவா? அதில் எங்கள் அப்பாவோட அக்கா, மூத்த அக்கா தான் வந்துட்டு நான் சொன்ன வந்துட்டு மேபி அவங்களா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட 16-17 வயசுலேயே வந்துட்டு இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணி இறந்தாங்க. அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு சொன்னால், நான் கேட்ட கதைகள், நான் என் காதில் வந்துட்டு எனக்கு எங்கள் பாட்டி அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொன்னால், அவங்கள பற்றி யாரோ ஏதோ தப்பாக பேசி அவங்க அதை பற்றி வந்துட்டு நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி யாருமே நம்பாமல் அவங்க மனசு உடஞ்சி போயிட்டு அந்த சங்கடம் தாங்க முடியாமல் கெரோசின் ஊற்றி கொளுத்திக்கிட்டு அவங்களோட உயிரை விட்டாங்க அந்த வீட்டில் அப்படின்னு தான் நான் என்னோட அறிவில் வந்துட்டு இருந்தது. அந்த ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னால் 16-17 வயசுக்கு மேலே தான் அவங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகிற டைமில் அவங்களோட வாழ்க்கையே அவங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அன்னைக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை சுற்றி உண்மையாகவே அந்த பொண்ணு அந்த தப்பு பண்ணியிருக்காளாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போய் பார்த்தீங்களா? கிடையாது. இல்லை, அப்புறம் எதுக்கு ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் தப்பாக பேசணும்? அதனால என்ன, அவங்களோட அந்த வாழ்க்கையே வந்துட்டு போயிடுச்சு. அன்னைக்கு இறந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட அந்த ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மா வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த குடும்பத்தை வந்துட்டு சாபம்னு சொல்ல முடியாதுங்க. பட் ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. மேபி அந்த கர்மாஸை தான் வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அனுபவிக்கிறாங்களோ, எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க எல்லாரும் அனுபவிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பர்சனலி எனக்கு தோணுது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், என்னோட ஒரு வியூ பாயிண்டில் வந்துட்டு பேட்டர்ன் போனதை வச்சு இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அதான் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு மனக்கோலம். கல்யாணத்தில் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். மொத்தம் இந்த வீட்டில் வந்துட்டு 5 வாரிசு பெண்மக்கள், எங்கள் கசின்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இந்த 5 பேத்துக்குமே வந்துட்டு ஒருத்தருக்கு கூடி அவங்களோட கழுத்தில் வந்துட்டு அந்த மாங்கல்யம் ஏறும் போது ஒரு சந்தோஷமே இல்லை. ஈவன் நான் என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். பட் ஆனால் அந்த கல்யாண மேடையில் நான் சந்தோஷமாக இல்லை. அவ்வளோ ப்ராப்ளம் ஃபேமிலிக்குள்ளார மட்டும் இல்லைங்க, என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பர்டிகுலராக என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா அந்த 5 பொண்ணுங்களுக்கும் கழுத்தில் தாலி ஏறும் போது எந்த பொண்ணுக்குமே ஒரு சந்தோஷம், அந்த மனக்கோலம் வந்துட்டு கிடைச்சதே இல்லை. அது நான் வந்துட்டு நானுமே அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் சொல்கிறேன் பர்சனலி. அண்ட் தென் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு பெண் குழந்தை இந்த வீட்டில், ஃபஸ்ட்டு வாரிசு, அவங்களோட அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு அவ்வளோ கிராண்டாக அந்த கல்யாணம் நடந்துச்சு. எங்கள் அக்காவோட மூத்த அக்காவோட கல்யாணம் நடந்தப்போ அடுத்த நாளே வந்துட்டு துர்மரணம். எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த கல்யாணத்துக்கு வந்து கூடின ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு போகும்போது ஒரு மரண செய்தி அழுதுட்டு தான் எல்லாருமே போனாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல சைன் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறும்போது அந்த குடும்பத்தில் ஒரு மரண செய்தி வந்துட்டு நல்லது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது யாராலுமே மறக்க முடியாது. அவ்வளோ நல்லா ஆக்டிவாக இருந்த எங்கள் பாட்டி அடுத்த நாள் மார்னிங்கே இறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முதல் வாரிசோட ஒரு கல்யாணத்துக்கே வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. அண்ட் தென்
அதுக்கப்புறமேட்டு நான் நடந்த இன்சிடென்ட்ஸ்னா, எங்கள் பெரியப்பா வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் அடிக்டில் தான் இறந்துருந்தார். ரொம்ப உடம்பு சரியாமல் லிவர், கிட்னி எல்லாம் அஃபெக்ட் ஆகி பயங்கர மொத்தத்தில் பாடி மொத்தம் ப்ராப்ளம் ஆகிட்டு இறந்தார். பட் ஆனால் அவர் ட்ரிங்க் அடிக்டில் இறந்தாருன்னு வேணால் சொல்லலாம். ஓகே, சம்மதிச்சிட்டேன். ஆனால் அவரோட டெத்துக்கு வந்த இதில் எங்களோட ஃபஸ்ட்டு பெரியப்பா வந்துட்டு, அதாவது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஃபியூனரல் வந்துட்டு சடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்துட்டு பண்ணுறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்துக்கு என்னோட ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட மூத்த அண்ணா போயிருந்தாங்க. இறந்தது 2வது அண்ணா. மூத்த அண்ணா தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வர வழியில் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தவர் தான் இறந்துட்டாருங்க. அதாவது இறந்ததுக்கு வந்த எல்லாருக்குமே வந்துட்டு எங்கள் வீட்டில் அன்னைக்கு எடுத்தது 2 டெட் பாடி. 2 பேர்த்தோட தாலி இறங்குச்சு அட் அ டைமில். ஸோ அதுவும் எங்கள் ஃபேமிலியில் மறக்க முடியாத வந்துட்டு ஒரு மரணம். எங்கள் அப்பாவோட மூத்த அக்கா வந்துட்டு அவங்களுக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பட் இருந்தாலும் நார்மலாக ஏதோ ஒரு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க தான். ஒரு இன்ஜெக்ஷன் தான் வச்சுருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. திருப்பி வரும்போது டெட் பாடி கொண்டு வந்தாங்க. சாதா உடம்பு சரியாமல் போனவங்க இறந்துட்டு அவங்களோட பாடி கொண்டு வந்தாங்க. என்ன ரீசன் எனக்கு தெரில. அந்த ஒரு கதை மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எல்லா குழந்தைங்க மேலேயும் ரொம்ப ரொம்ப வந்துட்டு அஃபெக்ஷனாக இருப்பாங்க எங்களோட அத்தை. மொத்தத்தில் வந்துட்டு ஒரு மாதிரியான துர்மரணங்கள் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு மொத்தத்தில். இப்போ வந்துட்டு எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்களும் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோட தங்கச்சியும் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. பாக்கி எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க. ஆனால் இதில் ஒரு லாஜிக் என்னன்னு சொன்னால், இவங்க இறந்த டைம்லலாம் அவங்க பசங்களுக்கு வந்துட்டு 16, 17 அந்த டீனேஜில் தான் வந்துட்டு அவங்க பசங்களை விட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க. இதில் என்னமோ ஒரு லாஜிக் இருக்குது. மேபி அதுதான் கர்மாஸோட விதியாக இருந்தால் அதை அனுபவித்து நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி எங்களுக்கு இப்போ ஒரு குழந்த பிறந்து எல்லாருமே வந்துட்டு அடுத்த ஜெனரேஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவை மட்டும் ஏன் வந்துட்டு விட்டு வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. மேபி சின்ன வயசுலேருந்தே இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே வந்துட்டு எங்கள் அப்பாவை வந்துட்டு பிடிக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அதனால் கூட வந்துட்டு அவங்களுக்கு எங்கள் அப்பாவை பிடிச்சிருந்துருக்கலாம். அதனால தான் அவங்க வந்துட்டு எங்கள் அப்பாவை விட்டு வச்சுருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நான் சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்து அவரை பார்க்குறது, அவரோட அந்த அக்கா இறந்து போனாங்கன்னு நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு தான் அந்த ஃபோட்டோ வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது. அவங்க 16 வயசில் இருக்கிற ஃபோட்டோ, அவங்க ஏஜ் அட்டன் பண்ண டைமில் எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இப்போயும் இருக்குது அந்த ரூமில். அந்த அந்த அந் அந்த அந்த ஃபோட்டோவை பார்த்து எப்பயுமே காலையில் எந்திரிச்சு கும்பிடுவார். அவர் சாமி கும்பிட்டு கூட நான் பார்த்தது இல்லை. பட் ஆனால் அவங்களோட அக்காவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. என்னோட அந்த சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அவங்கள சாமி கும்பிட்டுட்டு தான் வந்துட்டு வீட்டிலேருந்தே காலையில் இறங்குவார். மேபி அதனால தான் எங்கள் அப்பா வந்துட்டு இப்பையும் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உயிரோடு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கும் நிறைய ஆக்சிடெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு இந்த கொஞ்சம் பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக. பட் இருந்தாலுமே எனக்கு தோன்றுறது அவங்க வந்துட்டு எங்கள் அப்பாவை வந்துட்டு எங்கள் அப்பா கூடயே வந்துட்டு ஒரு சேஃபாக அவங்க எங்கள் அப்பாவை வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோ வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிக்கலன்னா தயவு செஞ்சு வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க, நவுந்து போயிடுங்க. அது இல்லாமல் ஒரு பொண்ணை பற்றி அந்த பொண்ணு பண்ணாத ஒரு தப்பை வந்துட்டு சும்மா அவள் மேலே திணிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு பேட் நேம் ஆக்கிட்டு என்ன அந்த மாதிரி ஒரு அற்ப சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த பொண்ணு ஒரு சாபம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களோட வரப்போகிற இனியுள்ள ஜெனரேஷன் கூட நீங்கள் பண்ண கர்மாஸோட வந்துட்டு பலனை வந்துட்டு அனுபவிக்கிறதா இருக்கும். அந்த சாபம் உங்களை சும்மா விடாது. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணிடுங்க. என் ஃபேமிலியில் உண்மையாகவே ஒரு பொண்ணுக்கு நடந்து அந்த பொண்ணோட சாபமாக என்னன்னு தெரில, அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த அநீதினால தான் வந்துட்டு குடும்பத்தில் வந்துட்டு நிறைய வந்துட்டு நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி நான் சொன்னேன். ஸோ அதனால் எந்த ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் ஒரு தாட்டிக்கு 10 தாட்டி யோசிச்சு பேசுங்க. உண்மையாகவே அந்த பொண்ணு அப்படிதானா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுத்தீ போல் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒன்று சொன்னால் மற்றவங்க 10 சொல்லுவாங்க அந்த பொண்ணை பற்றி. ஆனால் உண்மையாகவே அந்த பொண்ணு அதை பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொன்ன அந்த வேர்ட்ஸை திருப்பி எடுக்க முடியுமா?
யாருக்கு வந்துட்டு லைஃப் போச்சு, உங்களுக்கா இல்லை வந்துட்டு அந்த பொண்ணுக்கா? ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அதை வந்துட்டு பார்த்து பேசணும், என்ன ஏதுங்கிறது பார்த்து பேசணும். சும்மா யாரோட சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்களே வந்துட்டு கெடுத்துக்காதீங்க. அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஒன்று சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு இந்த வீடியோவில். ஸோ நான் அதை சொல்லி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், பாய்.